ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமக. ஓம் பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா தேவதாபியோ நமோ நமக. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமி, ஐயன், மணிகண்டன், சபரிநாதன், சாஸ்தா, ஹரிஹரசுதன், ஹரிஹரபுத்திரன், தர்மசாஸ்தா, ஐயனார் ஐயன், ஐயனார் அப்பன் போன்ற பல பெயர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும் ஐயப்பனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். பொதுவாக ஐயப்பன் என்றாலே பிரம்மச்சாரி விரதம் கொண்டு யோக நிலையில் அமர்ந்த பாலகனாக வழிபாடு செய்யப்பட்டு வருவது என்று அனைவருக்கும் நினைவில் வரும். மேலும் அவ்வாறே பெரும்பாலான வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஹரி என்று அழைக்கப்படும் திருமால் மற்றும் ஹரன் என்று அழைக்கப்படும் ஈசன், அதாவது சிவன் ஆகியோரின் அருளால் கலியுகத்தில் தர்மம் காக்க படைக்கப்பட்ட குழந்தையே சுவாமி ஐயப்பன் என்ற ஹரிஹரபுத்திரன் என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும். அசுரவதம் செய்யப்பட்ட மகிஷாசுரன் சகோதரி மகிஷினி பல உருவங்கள் மாறி நல்லவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த மகிஷ்ணி என்ற மகிஷாசுர அரக்கனின் சகோதரியை ஐயப்பனுடைய அருளால் வென்று அவளை வதம் செய்து நல்லவர்களையும் தேவர்களையும் காத்த பெருமை ஐயப்பனை சேரும். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை செய்து வந்த குலசேகர அல்லது ராஜசேகர பாண்டியன் மற்றும் கோப்பெருந்தேவி அரசி அவர்களுக்கு திருமால் மற்றும் சிவனால் படைக்கப்பட்ட ஐயப்பன் என்ற குழந்தை காட்டில் கிடைக்கின்றது. மிகவும் சந்தோஷத்துடன் அரச குடும்பத்தில் அந்த குழந்தையை வேத சாஸ்திர அம்சங்களை பொருந்தியும் மேலும் தர்ம சாஸ்திர அமைப்பினை பொருந்தியும் வளர்க்கின்றார்கள். அரசனுடைய அன்புக்கும் மகாராணியினுடைய அன்புக்கும் பாத்திரமாக ஐயப்பன் என்ற இந்த குழந்தை சாஸ்திர சம்பிரதாயப்படி வளர்க்கப்பட்டு வருகின்றது. பொதுவாக ஐயப்பன் புலி வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம் போன்றவற்றில் அமர்ந்து வருவதாக பல படங்களில் மற்றும் உருவங்களிலும் காணலாம். தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களிலும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் ஐயப்பன் மிகுந்த அளவில் அன்புடனும் பக்தியுடனும் வழிபாடு செய்யப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய கலியுக தெய்வமாக இருக்கின்றான். குறிப்பாக கேரளாவில் பிற மதத்தவராலும், அதாவது இந்துக்கள் தவிர மற்ற மதத்தினராலும் ஐயப்பனுக்கு மிகுந்த மரியாதை செய்யப்படுகின்றது. ஐயப்பன் மிகப்பெரிய போர் வீரனாகவும் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய இளவரசனாகவும் வேத சாஸ்திரம் மற்றும் அனைத்து விதமான வித்தையிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் பிரம்மச்சாரிய விரதத்துடன் வளர்க்கப்பட்டமையால் அதேபோன்று மக்கள் மண்டல விரதம் இருந்து கார்த்திகை மாதத்தில் பக்தியுடன் சரணகோஷம் எழுப்பி சபரிமலை சென்று ஐயப்பனை 18 படிகள் ஏறி அவனுடைய அருளால் தரிசனம் செய்கின்றார்கள். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக, அதாவது சபரிமலை ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கின்றது. அன்புடனும் பக்தியுடனும் மக்கள் இங்கு சென்று வழிபடுவதை அனைவரும் காணலாம். ராஜ்யம் வேண்டாம் என்ற மணிகண்டன் என்ற ஐயப்பன் ஒரு அம்பை எடுத்து எய்தவுடன் அது விழுந்த இடம் சபரிமலை பொன்னம்பலமேடு. இன்றளவும் மகர ஜோதியாக அது காட்சி தந்து மகர சங்கராந்திக்கு அனைவரும் அதை கண்டு தரிசனம் செய்து ஐயப்பனுடைய அருள் பெற மக்கள், கோடான கோடி மக்கள் தரிசனம் செய்யக்கூடிய இடமாக சபரிமலை விளங்குகின்றது. ஐயப்பனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். ஐயப்பனுக்கு இந்த இடம் சொந்த இடமாதலால், அதாவது சபரிமலை என்ற அந்த பந்தள ராஜ்யத்தில் உள்ள இடம் ஐயப்பனுடைய இடமாக இருப்பதால் இங்கு உள்ள கோவில் விரதம் இருந்து செல்ல பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. இந்த இடத்தை விநாயகர், வாபர் சுவாமி, மேலும் 18ஆம் படி கருப்பன் ஆகிய காவல் தெய்வங்கள் காவல் செய்து வருகின்றன. மேலும் குலத்துப்புழா சாஸ்தா அம்பலம், அரியன்காவு சாஸ்தா அம்பலம், அச்சன் கோவில் சாஸ்தா அம்பலம், எரிமேலி தர்மசாஸ்தா அம்பலம், பொன்னம்பலமேடு அம்பலம் ஆகிய திருக்கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற உலக புகழ் பெற்ற ஐயப்பனுடைய ஸ்தலங்களாக விளங்குகின்றன. ஐயப்ப சுவாமி வளர்ந்த கோலத்தில், அதாவது திருமண கோலத்தில் பூர்ணா புஷ்கலா ஆகிய மனைவியர்களுடன் ஐயப்பன் சாஸ்தாவாக, அதாவது தர்ம சாஸ்தாவாக திருக்கோலம் கொண்டு பல இடங்களில் பல கோவில்களில் காட்சி தருகின்றார். ஐயப்பனுடைய அவதாரங்கள் முக்கியமாக 8 வகைப்படுகின்றன. அஷ்டசாஸ்தா என்றும் ஐயப்பன் அழைக்கப்படுகின்றான். ஆதி மகா சாஸ்தா, தர்ம சாஸ்தா, அதாவது தர்ம சாஸ்தா என்பது ஐயப்பனையே குறிக்கும். மேலும் ஞான சாஸ்தா, கல்யாண வரத சாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, சந்தான சாஸ்தா, வேத சாஸ்தா, வீரசாஸ்தா ஆகிய 8 விதமான அவதாரங்களுடைய பெயர்களை கொண்டு ஐயப்பன் விளங்குகின்றான். சாஸ்தா என்ற சொல் போதிப்பவர், ஆட்சி செய்பவர், கடவுள், குரு போன்ற அனைத்து விதமான பொருள்களிலும் வரும். இவை அனைத்தும் ஐயப்பனுக்கு பொருந்தும் என்பதால் சாஸ்தா அல்லது சாஸ்தாவு என்று ஐயப்பன் அழைக்கப்படுகின்றான். இதே ஐயப்ப சாஸ்தா தமிழ்நாட்டில் காவல் தெய்வமாக மற்றும் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக சாஸ்தா ஐயனார், ஐயனார் அப்பன், ஐயனார்
பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா ஐயனார் ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றார். இவரை சில சமயம் சாஸ்தா என்ற சொல் மருவி தமிழில் சாத்தன் என்றும் சாஸ்தா என்றும் அல்லது சாத்தன் அப்பன் என்றும் அழைக்கின்றார்கள். இதுவும் ஐயனாரப்பன் என்ற ஐயப்பனுடைய அமைப்பையே குறிக்கின்றது. ஆகம விதிகள் படி இருக்கும் கோவில்கள் ஐயப்பன் சாஸ்தா அம்பலமாகவும், கிராம எல்லை தெய்வமாக திறந்த வெளியில் ஆகம விதிப்படி அல்லாத கோவில்கள் ஐயனாரப்பன் அல்லது ஐயனார் கோவில்களாகவும் அமைய பெற்று உள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரங்களை பற்றி பார்ப்போம். ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தாய தீமகி தன்னோ சாஸ்த பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ சாஸ்த பிரச்சோதயாத். இந்த 2 காயத்ரி மந்திரங்களில் எதை வேண்டுமானாலும் ஐயப்பனுக்காக கூறி வரலாம். 11 தரம், 18 தரம், 28 தரம் என்று அவரவர்கள் என்ன தகுதிக்கு முடியுமோ அது போன்று காயத்ரி மந்திரத்தை கூறி வர மிகுந்த நல்ல பலன்கள் உண்டாகும். ஐயப்பனுடைய அருள் உண்டாகட்டும். ஓம் ஹ்ரூம் நமக பாராய கோபதே நமக. ஓம் ஹ்ரூம் நமக பாராய கோபதே நமக. இந்த 2 பதத்தில் எந்த பதத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். மீண்டும் கூறுகின்றோம். ஓம் க்ரூம் நமக பாராய கோபதே நமக. ஓம் ஹ்ரூம் நமக பாராய கோபதே நமக. இந்த 2 துணிகளில் எந்த மூல மந்திரத்தை வேண்டுமானாலும் ஐயப்பனுக்காக உச்சரிக்கலாம். கோவில் வழிபாடுகளிலும் யாகங்களிலும் இந்த மூல மந்திரங்களும் காயத்ரி மந்திரங்களும் பொதுவாக கூறப்படும். இன்னொரு மூல மந்திரத்தையும் இங்கு பார்ப்போம். ஓம் ஸ்ரீ ஹரிஹர புத்ராய புத்திரலாபாய சத்ருநாசாய மகாகஜவாகனாய ஓம் ஸ்ரீ மகாசாஸ்திரே நமக. மீண்டும் கூறுகின்றோம். ஓம் ஸ்ரீ ஹரிஹர புத்ராய புத்திரலாபாய சத்ருநாசாய மகாகஜவாகனாய ஓம் ஸ்ரீ மகாசாஸ்திரே நமக. இந்த மூல மந்திரத்தையும் கூறி ஐயப்பனுடைய வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் யாகங்கள் செய்யலாம். அடுத்து ஐயனாருடைய காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரத்தை பார்ப்போம். ஐயனார் என்பது அனைவருக்கும் பழக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள காவல் தெய்வமாகவும் மேலும் குல தெய்வமாகவும் இருக்கின்றார் என்பதை இந்த பதிவில் பார்த்தோம். ஐயனாருடைய காயத்ரி மந்திரம். ஓம் கிராம பாலாய வித்மகே கிளேச நாசாய தீமகி தன்னோ சாஸ்த பிரச்சோதயாத். மீண்டும் கூறுகின்றோம். ஓம் கிராம பாலாய வித்மகே கிளேச நாசாய தீமகி தன்னோ சாஸ்த பிரச்சோதயாத். அடுத்த காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ ஐயனார் பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ ஐயனார் பிரச்சோதயாத். இது இன்னொரு ஐயனார் காயத்ரி மந்திரம். இது ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் போன்றே இருக்கும். ஐயப்பனுடைய அம்சமே ஐயனாராக விளங்குவதால் அந்த காயத்ரி மந்திரம் கூறியும் வழிபாடு செய்யலாம். மேலும் ஐயனாருடைய மூல மந்திரம் பின்வருமாறு. ஓம் ஹரிஹர புத்ராய புத்திரலாபாய சத்ருநாசாய மகாகஜவாகனாய பூதநாதாய ஐயனார் சுவாமியே நமக. மீண்டும் கூறுகின்றோம். ஐயனாருடைய மூல மந்திரம். ஓம் ஹரிஹர புத்ராய புத்திரலாபாய சத்ருநாசாய மகாகஜவாகனாய பூதநாதாய ஐயனார் சுவாமியே நமக. இதுவும் ஐயப்பனுடைய மூலமந்திரத்தை போன்றே அமையப்பெற்றிருக்கும். பெயர் மற்றும் ஐயனார் என்று வரும். ஐயனார், ஐயனாரப்பன், ஐயன், ஐயாவு, சாஸ்தா போன்ற அனைத்து பெயர்களும் ஐயப்பனையே குறிக்கின்றன என்பதை அனைவரும் அன்புடன் நினைவில் கொள்ள வேண்டும். ஐயப்பனுடைய முக்கியமான 15 பெயர்களை பார்ப்போம். இந்த 15 பெயர்களை கொண்டு அர்ச்சனையும் செய்து பூ அல்லது விபூதி போன்ற பொருள்களை கொண்டு அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்யலாம். பூலோகநாதன், தர்மசாஸ்தா, கலியுகவரதன், எரிமேலிவாசன், லோகபுஜன், மணிகண்டன், பம்பாவாசன், பந்தளவாசன், சபரிநாதன், ஜெகதீசன், ஐயப்பன், சபரீஸ்வரன், ஹரிஹரன், வீரமணிகண்டன், ஹரிஹரபுத்திரன் போன்ற 15 முக்கியமான பெயர்களை கொண்டும் ஐயப்பனை அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதாவது ஓம் பூதநாதாய நமக, ஓம் தர்மசாஸ்தாய நமக, ஓம் கலியுக வரதாய நமக, ஓம் எரிமேலிவாசாய நமக, ஓம் லோகபுஜாய நமக, ஓம் மணிகண்டாய நமக, ஓம் பம்பாவாசாய நமக, ஓம் பந்தளவாசாய நமக, ஓம் சபரிநாதாய நமக, ஓம் ஜெகதீசாய நமக, ஓம் ஐயப்ப சுவாமியே நமக, ஓம் சபரீஸ்வராய நமக, ஓம் ஹரிஹராய நமக, ஓம் வீரமணிகண்டாய நமக, ஓம் ஹரிஹரபுத்ராய நமக. இவ்வாறு பெயர்களை கொண்டும் ஐயப்பனை அர்ச்சித்து வழிபடலாம். ஐயப்பனுக்கு மிக உகந்த சரணகோஷம். அனைத்து பக்தர்களும் சரணகோஷம் எழுப்பி வழிபாடு செய்து ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வதை அனைவரும் நாம் பார்த்திருக்கிறோம். சரணகோஷம் மிக மிக முக்கியமான ஒரு ஐயப்பனுடைய வழிபாட்டு கோஷமாகவும் மந்திரங்களாகவும் கருதப்படுகின்றன. ஐயப்பனுடைய சுப்ரபாதம், அரிவராசனம் என்ற ஐயப்பனுக்கு பிரசித்தி பெற்ற பாடலாகவும் அது விளங்குகின்றது. அரிவராசனம், மேலும் சாஸ்தா பஞ்சரத்னம், சாஸ்தா தசகம், சாஸ்தா ஸ்துதி, சாஸ்தா கவசம் போன்ற ஐயப்பனுடைய
திருமந்திரங்கள் புகழ்பெற்ற ஐயப்பன் வழிபாடு செய்யக்கூடிய ஸ்லோகங்களாகவும் அமைய பெற்று இருக்கின்றன. பொதுவாக பக்தியுடனும் அன்புடனும் ஐயப்பனை வழிபாடு செய்தால் மாலை அணிந்து கொண்டு சபரிமலை செல்பவர்களும் அவ்வாறு வழிபாடு செய்யலாம். ஐயப்ப சுவாமியை பயம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். இதற்கு தீட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது சின்ன குழந்தைகள், ஆண்கள், மேலும் வயதான பெண்கள் அனைவரும் வழிபாடு செய்த, மேலும் சாதாரண பெண்களும் தீட்டு இல்லாத நாட்களில் ஐயப்பனை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் வழிபாடு செய்தால் ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த வீடியோ பதிவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GRN. நன்றி, வணக்கம்.